அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆடியோ, வீடியோ அப்படின்றது கிளியரா இருக்குன்றத நம்புறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக அரசு 2026, 27க்கான நிதிநிலை அறிக்கைய விட்டிருக்காங்க. ஸோ அந்த நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்றதைய இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டான வீடியோவ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகுற விதத்துல தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்து வரக்கூடியது குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ். இந்த டாபிக்ல இருந்து நம்ம குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்க்கு எப்படி எப்படியெல்லாம் எழுதலாம் கன்டென்ட்ன்றதையும் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தரப்போம். ஓகேவா? ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையை யாரு சப்மிட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யார் சப்மிட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா மரிய வில்சன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையில இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நம்ம ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற விதத்தில் கண்டென்ட் அப்படின்றது நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2026 அண்ட் 27க்கான பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட்டுக்கான நோக்கம் இந்த மெயின்ஸில் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ நோக்கம் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு மாநில வளர்ச்சி அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்தது சமூக நலன், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பில் ஏற்படக்கூடிய மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுது. ஓகேவா? ஸோ அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயனாளிகள் யாரு அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு மக்கள் அனைவருமே இல்லை கேட்டால் இதனுடைய பயனாளிகள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சுமார் 4.39 லட்சம் கோடி அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டால், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள், மாணவர்கள், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ, கல்வி, தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஸோ இதெல்லாமே என்னன்னா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான இலக்கு என்ன? ஓகேவா? இதனுடைய முக்கியமான இலக்கு என்ன? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸில் எழுதக்கூடிய முக்கியமான விஷயம். ஒன்றிணைந்த வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம். ஓகேவா? அடுத்தது ஸோ ஒரு திட்டங்கள் இதில் அறிக்கைப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம், நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? NHIS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால், அரசு ஊழியர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை வழங்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதனுடைய பயனாளிகள் யாரு கேட்டால், அரசு ஊழியர்கள், அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள். இவங்க 2 பேர் தான் இதனுடைய பயனாளிகள். இதுக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவுட் பேஷண்ட்டுக்கு 5 லட்சமும், இன் பேஷண்ட்டுக்கு 7.5 லட்சமும், கிரிட்டிக்கல் கேருக்கு 12 லட்சமும், ரேர் டிசீஸுக்கு 15 லட்சமும் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டால், இதனால 2992 சிகிச்சையில் கொடுக்கப்படுது. எத்தனை மருத்துவமனைகள் கேட்டால் 1535 மருத்துவமனையில் கொடுக்கப்படுது. இதனுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தரமான மருத்துவ பாதுகாப்பு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான இலக்கு, டார்கெட் அப்படின்றது பார்க்குறோம். அடுத்தது நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன கேட்டால், நாட்டுப்புற கலைகளை பாதுகாத்தல். நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதனுடைய பயனாளிகள் யாரு கேட்டால், 200 சிறந்த கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை பயனாளிகளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனுடைய நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்டால் 23 கோடி. ஓகேவா? இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டால், 100 நாட்களில் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, 100 நாட்களுக்குள்ள ஏதாவது அடுத்த ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கணும். யாருக்கு? நாட்டுப்புற கலைஞர்களுக்கு. இதனுடைய முக்கியமான இலக்கு என்ன கேட்டால், கலைஞர்களின் வாழ்வாதார மேம்பாடு. நாட்டுப்புற கலைஞருடைய அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். ஓகேவா? அடுத்தது காகித மில்லத் விருது அப்படின்றது இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த காகித மில்லத் விருது அப்படின்னா கேட்டால், அதோட முக்கியமான நோக்கம் சமூக ஒருமைக்காக பாடுபட்டவர்களை கௌரவித்தல். ஓகேவா? இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டால், சமூக சேவையாளர்கள். ஸோ சமூக சேவை பண்றவங்களுக்காகவே அறிவிக்கப்பட்ட ஒரு விருது. ஸோ இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, விருது கொடுப்பாங்க, அது கூட பணப்பரிசு மற்றும் பாராட்டும் நடத்துவாங்க அப்படின்றது கொடுத்துருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டால், காகித மில்லத் நினைவாக வழங்கப்படக்கூடியது. இதனுடைய இலக்கு என்ன கேட்டால், சமூக நல்லிணக்கம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டாலே நம்ம இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா? அடுத்தது செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம். ஓகேவா? இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன கேட்டால், தமிழ்நாட்டை ஏஐ ஹப்பாக மாற்றுதல். ஓகேவா? அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம், ஏஐ எக்கனாமிக் மிஷன். ஓகேவா? இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டால், மாணவர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சில தொழில் நிறுவனங்கள். இவங்க எல்லாமே கேட்டால் இதனுடைய பயனாளர்கள்.
ஓகேவா? இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்னன்னா இந்த பட்ஜெட்ல சொல்லிடுவாங்க. ஓகேவா? என்னோட சிறப்பம்சம் என்னன்னா ஏஐ ரிசர்ச், ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னோவேஷன்ஸ். ஓகேவா? இதோட இலக்கு என்னன்னா ஏஐல ஒரு பொருளாதார வளர்ச்சி எட்டுவது தான் என்னுடைய முக்கியமான இலக்கா இருக்கு. ஓகேவா? அடுத்து போயிடலாம். அடுத்து வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே இருந்த திட்டம் தான். நான் முதல்வன் திட்டம் தான் வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்றது மாற்றிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, இதோட முக்கியமான நோக்கம் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு அப்படின்றது குடுத்திருப்பாங்க. ஸ்கில் டெவலப்மென்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டா, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் இவங்க தான் என்னுடைய பயனாளிகள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு கேட்டா, 150 கோடி அப்படின்றது நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டா, 20,000 இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடியதான் என்னுடைய முக்கியமான சிறப்பம்சம். இதனுடைய இலக்கு என்ன கேட்டா, வேலை வாய்ப்புகளை உயர்த்தக்கூடியதான் இதனுடைய முக்கியமான இலக்கு. ஓகேவா? அடுத்து போயிடலாம். அடுத்தது டிஎன் சுடர். சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, மாணவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் வழங்கக்கூடியது அந்த டிஎன் சுடருடைய முக்கியமான நோக்கம். இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டா, கல்லூரி மாணவர்கள் தான் இதனுடைய பயனாளிகள். ஓகேவா? இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன 640 கோடி. ஓகேவா? இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டா, 200 விடுதிகள், 3200 மாணவர்களுக்கு 3200 மாணவர்களுக்கு 200 விடுதிகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பிபிபி முறை. ஓகேவா? இதனுடைய இலக்கு என்ன கேட்டா, பாதுகாப்பான விடுதி வசதியை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த டிஎன் சுடருடைய முக்கியமான ஒரு ஓகேவா? அடுத்தது கல்லூரி மாணவர்களின் திறன் மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? கல்லூரி மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு திட்டம். இதனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வேலைவாய்ப்பு திறன் வளர்த்தல். பயனாளிகள் யாருங்கன்னா கல்லூரி மாணவர்கள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு 2000 கோடி. இதனுடைய சிறப்பம்சம் ஸ்கில் ட்ரைனிங் தான் இதனுடைய சிறப்பம்சம். இதனோட இலக்கு என்ன கேட்டா, எம்ப்ளாய்மென்டிலிட்டியை உயர்த்துதல். வேலைவாய்ப்பின்மையை குறைச்சி வேலைவாய்ப்பை உயர்த்துதல். அடுத்து போயிடலாம். அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கான மிதிவண்டி வழங்கும் திட்டம். ஆல்ரெடி இருக்கக்கூடியதா, அதெல்லாம் அப்டேட் பண்ணி இருக்கக்கூடிய திட்டங்கள். என்னோட முக்கியமான நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, கல்வி தொடர்ச்சியை ஊக்குவித்தல். தொடர்ச்சி அவங்க படிக்கிறது, உயர்கல்வி வரைக்கும் படிக்கிறது. ஓகேவா? அதனுடைய பயனாளிகள் என்ன கேட்டா, 11ஆம் வகுப்பு மாணவர்கள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 277 கோடி. இதனுடைய சிறப்பம்சம் கேட்டா 5.32 லட்சம் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கக்கூடியது. இதனுடைய இலக்கு என்ன கேட்டீங்கன்னா, பள்ளி வருகையை அதிகரித்தல். டெய்லி ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதனுடைய டார்கெட்டா இருக்கு. அடுத்தது கற்றல் முதன்மை திட்டம். இதனோட முக்கியமான நோக்கம் அடிப்படை கற்றல் திறன் மேம்பாடு. இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டா, பள்ளி மாணவர்கள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன கேட்டா 25 கோடி. இதனோட சிறப்பம்சம் கேட்டா ரீடிங் அண்ட் லேர்னிங் திறன் மேம்பாடு. அதாவது ரீடிங் பண்றதுக்கும் லேர்னிங் பண்றதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். இதனோட இலக்கு என்ன கேட்டா, லேர்னிங் அவுட்கம்மை உயர்த்துதல். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன கேட்டா, அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துதல். ஓகேவா? இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டா, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் இது முக்கியமான பயனா இருக்கக்கூடிய. இதுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு கேட்டா 125 கோடி. இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டா, பள்ளியினுடைய வசதிகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்புறம் அந்த அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆய்வகம், லெபார்டரியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, லைப்ரரி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? இதனுடைய ஸ்டாண்டர்ட்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதனுடைய இலக்கு என்னன்னு கேட்டா, தரமான பள்ளி கல்வியை தரக்கூடியதான் இதனோட முக்கியமான இலக்கா இருக்கு. ஓகேவா? அடுத்தது பள்ளி நிறைவு திட்டம். இந்த பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துதல். பயனாளிகள் யாருன்னு கேட்டா, அரசு பள்ளி மாணவர்கள். ஓகேவா? இதுக்கான நிதி ஒதுக்கீடு கேட்டா 300 கோடி. இதோட சிறப்பம்சம் என்ன கேட்டா, 3734 பள்ளிகள் இந்த திட்டம் தொடங்க போறதா சொல்றாங்க. தொடக்கத்துல 2514 பள்ளிகளை தொடக்க பள்ளிகள் வந்து 2514 தொடக்க பள்ளியும், நடுநிலைப் பள்ளிகள் 365 பள்ளியும், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் 85 பள்ளியும், ஒட்டுமொத்தமா 3734 பள்ளிகள்ல நவீனப்படுத்துறது தான் இந்த பள்ளி நிறைவு திட்டம். ஓகேவா? இதனோட இலக்கு என்ன கேட்டா, நவீன பள்ளி கட்டமைப்பு அப்படின்றது தான் என்னோட முக்கியமான இலக்கா இருக்கு. அடுத்தது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன, சுத்தமான மற்றும் பாதுகாப்பான பள்ளி வளாகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய பயனாளிகள் யாருன்னு கேட்டா, அரசு பள்ளிகள் தான். இதுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு கேட்டா 130 கோடி. இதனுடைய சிறப்பம்சம் என்ன கேட்டா, தூய்மை, குடிநீர், 24/7 பாதுகாப்பு. ஓகேவா? 24 மணி நேரமும் என்ன பண்றாங்க, பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எங்க கேட்டா ஸ்கூல்ல. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இதனோட இலக்கு என்ன கேட்டா, 10,000 பள்ளிகளில் செயல்படுத்துதல். ஓகேவா? 10,000 பள்ளிகளில் செயல்படுத்தக்கூடிய. அடுத்தது தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை. மாற்றுத்திறனாளிகள் அங்கங்க அலையாம ஒரே இடத்துல எல்லா சேவையும் கிடைக்கிற மாதிரி. இது ஒரு பயனாளிகள் யாருக்குன்னா 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பயனாளிகள் கொடுக்கு. அடுத்து இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு நிதி ஒதுக்கப்படுகிறது.
அது மட்டும் இல்லாம இதோட சிறப்பு அம்சம் என்ன கேட்டா, ஒரே இடத்தில் அனைத்து சேவைகள், ஆலோசனை வழங்குதல், மறுவாழ்வு, உதவி சாதனங்கள். ஸோ இது எல்லாமே என்ன கேட்டா இதனுடைய சிறப்பு அம்சமா இருக்கு. ஓகேவா? இதனோட இலக்கு என்ன கேட்டா, மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 13 ஸ்கீம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கீமையும் இதில குடுத்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில குடுத்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு. ஸோ அதில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள், நமக்கு இப்போ குரூப் 1 எக்ஸாம் வருது. அது ரிலேட்டடா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம அடுத்து எம்சிக்யூ டைப்லயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க. இதான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குப்பா. ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நீங்க போயிட்டு இதில எடுத்துக்கலாம். ஓகேவா? டெலகிராம் குரூப்ல இன்னைக்கு வராது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்ல நாளைக்கு வரும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல அதில நீங்க டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த டெலகிராம் குரூப்போடைய ஐடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து டெலகிராம்ல போய் ஸ்டடி வித் விஜய் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்லயே நம்ம டெலகிராம் குரூப்போடைய ஐடி குடுத்திருப்போம். அதிலேயே நீங்க லாகின் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகேவா? மீண்டும் இதே ஒரு அடுத்த வீடியோல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.